எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு டாக்டர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம நீட்னா என்ன, அண்ட் ஆல்சோ நம்ம நீட்டுங்கிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன ஃபாலோ பண்ணலாங்கிறது தான். ஸோ நீட்டுங்கிறது இட்ஸ் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. NEET அதுதான் அந்த டெஸ்ட். இது வந்து நம்ம 12th முடிச்சோடனே எழுதிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 50% கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 50% மார்க்ஸ் இருந்தால் போதும் எல்லா சப்ஜெக்ட்லையும், அதாவது சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில். அண்டு இப்போ வந்து பி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் PCM ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிக்கலாம். அதாவது பயாலஜி குரூப் இல்லாதவங்களும் இப்போல்லாம் எழுதிக்கலாம். ஸோ காம்படிஷன் வந்து அவ்வளோ அதிகமாகிடுச்சு. இந்த வருஷம் நீட் பயங்கர ஒரு டிஃபிகல்ட்டான சினாரியோ என்னன்னே தெரியல. திடீர்னு ஒரு 2015 எந்திரிச்ச மாதிரி தான் இருக்குது. தேங்க்ஃபுல்லி நான்லாம் முன்னாடி செட்டேன். ரியலி தேங்க்ஃபுல். இந்த செட்னா எனக்கு மண்டையெல்லாம் பிச்சு நான் வந்து இப்போ மோட்டிவேஷனை போடுறதுக்கு கூட நமக்கு வந்து ஒரு கிளியரான பார்த்தே நமக்கு தெரியல. இந்த வருஷம் நிறைய பேர் கட் ஆஃப் போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் எனக்கு நிஜமாக கட் ஆஃப் என்னன்னே தெரியல. நமக்கு வந்து அந்த நீட்டோட ரிசல்ட் வந்தால் தான் ஏதோ ஒரு ஆவரேஜாக போட முடியும். ஓகே, ஸோ நீட்டுக்கு ஸ்ட்ராட்டஜின்னு போடும்போது நமக்கு 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. ஸோ பயாலஜிக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, 2 டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது உங்களுக்கு, 11th ஒன்று, 12th ஒன்று. இந்த 11th டெக்ஸ்ட் புக்கும் 12th டெக்ஸ்ட் புக்கும் ஒரு 20 டைம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். டியூரிங் யுவர் என்டையர் கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூ ஷுட் ஹவ் ரெட் இட் அட்லீஸ்ட் 20 டைம்ஸ். இப்போ வந்து நான் இப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு சாப்டர் கவர் பண்ணுறேனாலும் அந்த ஒரு சாப்டர் லைன் விடாமல் கொஷின் எழுதுவோம். இது சொல்லுவாங்க, பயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸில் கூட ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு கூட அவ்வளோ மீனிங் இருக்குது. ஏன்னா எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. அவங்களோட ஹோல் பாயிண்ட் வந்து உங்களை எலிமினேட் பண்ணுங்கிறது மட்டும்தான். ஸோ உங்களை எப்படி வேணாலும் அவங்க எலிமினேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், வைல் ப்ரிப்பேரிங் செல்ஃப் ஸ்டடிங்கிறது 1000 பேர்த்தில் ஒருத்தங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ டோன்ட் ரிஸ்க் இட். ஏன்னா இப்போ நானே வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் கிராஸ்ட் 500. ஸோ அதுதான் மோஸ்ட்லி ஒரு 99%. அதுவும் நம்ம வந்து சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம வி ஹேவ் திஸ் ப்ராக்டிஸ். நம்ம இப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், இல்லை நம்ம பின்னாடி யாராவது நின்று நமக்கு சொல்லி தரணும். ஈவன் இன் MBBS, பிகாஸ் ஐ பிலாங் டு அ ப்ரைவேட் காலேஜ், எனக்கெல்லாம் வந்துட்டு யாராச்சும் இருக்கணும். நான் வந்து கிளாஸுக்கு போனால் தான் உட்காந்து படிப்பேன். ஹாஸ்டலெல்லாம் வாய்ப்பே இல்லை, புக் எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு 10 பேர் படிச்சுட்டு இருந்ததை பார்த்தாலும் நமக்கு வந்து அப்படி அவ்வளோ யூ டோன்ட் ஹேவ் இட். அது கண்டிப்பாக படித்தாகணும்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வராது. ஸோ பெஸ்ட் இஸ் டு ஜாயின் அன் இன்ஸ்டிடியூஷன் வேர் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காம்படிஷன். கொஞ்சம் பெரிய இன்ஸ்டியூட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காம்படிஷன் தெரியும். நீங்கள் உங்கள் ரியாலிட்டி தெரியும். இப்போ நீங்கள் ஒரு குட்டி சென்டரில் இருக்கிறீங்கன்னா உங்களோட கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட்ஸும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அண்ட் நிறைய இப்போ சென்டர்ஸ் வருது. பட் நம்ம வந்து மோர் தென் யூ லேர்னிங் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட்ஸ் யூ வில் லேர்ன் அ லாட் ஃப்ரம் யுவர் பியர்ஸ். ஸோ நான் எந்த இன்ஸ்டிடியூட்டும் ப்ரொமோட் பண்ணல. பட் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் போகும்போது இட்ஸ் வே பெட்டர். நீங்கள் வந்து இந்த என் ஊரில் இருக்குது, பக்கத்து ஊரில் இருக்குங்கும்போது இஃப் யூ ஆர் ரியலி கான்ஃபிடென்ட், அந்த இடத்துல நல்லா சொல்லி தருவாங்கன்னா அங்கே போங்க. இல்லாட்டி ரிசர்ச் பண்ணுங்கள், எங்கே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் போங்க. ரொம்ப தூரமும் போகாதீங்க, பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு அப்படியே எல்லாமே உங்களை போட்டு அழுத்தும். ஸோ டோன்ட் இந்த இன்ஸ்டியூட்னால டோன்ட் டேக் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட் யூ ஷுட் ப்ரிப்பேர் இன் இன்ஸ்டிடியூட் வேர் உங்களுக்கு வந்து எபிலிட்டி இருக்குது. ஓகே, ஐ கேன் லேர்ன் ஹியர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது நீங்கள் அங்கே போங்க. நிறையா மல்டிபிள் இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அகேன் ஒன்ஸ் அகேன் கம்மிங் டு திஸ், பயாலஜி வந்து உங்கள் எய்ம் 360க்கு 360 தான் இருக்கணும். ஐ வாஸ் சம்ஒன், எனக்கே தோணியிருக்கும் நம்ம வந்து ஓகே 10த்லேயும் ஓரளவுக்கு மார்க்கு தான், 12த்லேயும் ஓரளவுக்கு மார்க்கு தான், ஓரளவுக்குனா 90% மேலே தான் ரெண்டுலேயுமே. அப்படிங்கும்போது நமக்கு தோணும், ஓகே நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஆனால் we cannot become perfect. லைக் ஒரு சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு நமக்கு பொட்டென்ஷியல் இல்லைன்னு நமக்கு தோணும். பட் அது வந்து ட்ரூ கிடையாது. ஏன்னா நானே நிறையா மார்க் டெஸ்ட்டில் பயாலஜியில் ஃபுல்லுன்னு தான் எடுத்திருக்கிறேன், இந்த ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ அதுதான், நம்மளால் முடியாதுன்னு நினச்சோம்னா நம்மளால் என்றைக்குமே முடியாது. பட் இஃப் யூ திங்க் வி கேன், நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு பயத்தை விட்டுருங்க. நம்மளால் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியுங்கிறத விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயாலஜியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டே 1லேருந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா இப்போது இந்த கடைசி 3 மாதம் பயாலஜி படிக்கிறேங்கிறத விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு மார்க் கொடுக்க போகிறதே அதுதான். அது ஸ்டார்டிங்லேருந்து இக்னோர் பண்ணிங்கன்னா கடைசியில் அது நம்ம கூட வராது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு லைனாக கொஷின் மேக் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ்னால் அதில் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம லாஸ்ட் டே பார்க்கணும் கன்ஃபார்மாக. மற்ற கொஷின்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் டே பார்க்கலன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கடைசி நாள் பார்க்க வேண்டியதை அது ஒரு தனி ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட் இருக்கும், இல்லை ஹெர்பேரியம் எந்த இடத்துல இருக்குது, இல்லை வந்து நேஷ்னல் பார்க்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் நமக்கு வந்து டக்குன்னு மைண்டில் ஸ்டோர் ஆகுது. அதனால் நம்ம தனியாக ஒரு ஷீட், ஒரு நோட் போட்டு கொஷனாக எழுதுங்க. அது இல்லாமல் அந்த நோட்டுக்கு பின்னாடி பயாலஜிக்குன்னு பின்னாடி இப்போ நம்ம எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஃபார்முலா ஷீட்னு எழுதுகிறோம், அதே மாதிரி பயாலஜிக்கு டேட்ஸ்னு ஒன்று தனியாக போட்டு எழுதிக்கோங்க. இது ஒன்று மட்டும் நம்ம கடைசியில் ஒரு டைம் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு இது அது இருந்தால் போதும். அண்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங் ஃபியூ மந்த்ஸில் வந்துட்டு இந்த ஒரு சாப்டர் படிங்க. ஒரு சாப்டர் 2 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் கொஷின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் இருக்குது, ஒரு லைன் இருக்குது, தெர் ஆர் 7 ஹெர்பேரியம்ஸ் இன் த வேர்ல்ட். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மை கிடையாது. தெர் ஆர் 7 ஹெர்பேரியம்ஸ் இன் த வேர்ல்ட். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், ஹவு மெனி ஹெர்பேரியம்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு போட்டுட்டு ஆன்சர் 7 எழுதி வச்சுக்காங்க. அங்கே எழுதாதீங்க, கீழே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ்வலாக அந்த எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. அடுத்த லைனில் இன்னொரு கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு லைனும் 2-3 கொஷனாக நமக்கு ஃப்ரேம் பண்ணலாம். இஸ் திஸ் கரெக்ட், இஸ் தட் கரெக்ட்னு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் பண்ணி அந்த இதில் கடைசியில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் நமக்கு அந்த சாப்டர் தெளிவாக தெரியுது. எந்த கொஷின் தெரியலையோ அந்த பார்ட் மட்டும் போய் படிங்க. கொஞ்சம் எனக்கு இது ஞாபகம் வரமாட்டேங்குதுங்கும்போது அதை போய் படிங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் ஃபார் எவ்ரி சாப்டர். ஸோ அரௌண்ட் 50 சாப்டர்ஸ் இருக்கா பயாலஜியில். ஸோ அந்த 50-60 சாப்டர்ஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பயாலஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். அதுக்கப்புறம் போக போக ஒன்ஸ் யூ ஹவ் டன் ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணி கொஷின்ஸ் எழுதி அந்த கொஷின்ஸை 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கில் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு க்ரிப் இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் எந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு க்ரிப் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அந்த மாதிரி வேண்டாட்டி விட்டுருங்க. பட் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் க்ரிப் வேணும்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டெக்ஸ்ட் புக் ஒரு தடவை போங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பயாலஜிக்கு. ஃபஸ்ட் இது பண்ணுறீங்க, 2 டைம் படிக்கிறீங்க, எழுதுறீங்க கொஷின்ஸை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்ஸ்ட் புக் போகிறீங்க. இதுக்கப்புறம் எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் பாருங்கள். இந்த எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ்னால் அது ஒரு கைடு மாதிரி இருக்கும், நல்லா சூப்பர்பாக இருக்கும் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜிபி மெட்டீரியல் க்ரீன் பார்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கும்ல, அந்த மெட்டீரியல் பண்ணிங்கனாலும் ஓகே. பட் எம்டிஜி இட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஏதாவது ஒரு மெட்டீரியல் படிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி பயாலஜியெல்லாம் நமக்கு பண்ண இஷ்டமாக தான் இருக்கும், அது பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இந்த சாப்பிட்ற டைமு சிலவங்க இருப்போம்ல, நம்ம வந்து இந்த சாப்பிட்ற டைமும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி படிக்கணுங்கும்போது நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இதுதான் மஸ்ட் டூ கொஷின்ஸ் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது கன்ஃபார்மாக பண்ணணும் ஒரு டைம். அதோட பேட்டர்ன்ஸில் தான் நிறைய டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்ஸ்டிடியூட் வாரம் ஒரு பேப்பர் கொடுப்பாங்கள்ல, அந்த பேப்பரை ஒரு டைம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. அது இல்லாமல் லுக் வித் த சொல்யூஷன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இவ்வளோதான். இதுதான் வந்து பயாலஜியில் ஒரு நல்ல க்ரிப் கிடச்சாலே உங்களுக்கு ஒரு 360ங்கிறது கன்ஃபார்ம் இருக்கணும். கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் ஒரு 350. அதுக்கு கீழே போனீங்கன்னா செலெக்ஷன் நடக்காது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணுறேன், அதை வச்சு நான் போக முடியுமானா போக முடியாதுன்னு நான் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பட் பயாலஜி வந்து உங்களுக்கு ஸ்பூனில் இருக்கிற சாப்பாடு மாதிரி எடுத்து இப்படி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கோர். ஸோ அதை நீங்கள் விட்டுட்டு வேறு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. செகண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிங்கும்போது இப்போது இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் படி முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லுவோம் 350 or 360 in biology, 160 in chemistry and 100 in physics to get a seat. இப்போ அப்படி கிடையாது. You should get 150 in chemistry, at least 130 in 150 to 170 in chemistry, 130 to 150 in physics to ensure a seat. ஏன்னா இப்போலாம் கட் ஆஃப் ரொம்ப ஹை ஆகிட்டே இருக்குது. ஸோ we cannot உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை லிமிட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணணும். இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஒரு தீக்கு கீழே நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா எஃபர்ட் போட்டு படிக்கிறதுக்காக தான் இந்த 1 year எடுத்துருக்கீங்க. இந்த 1 year வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செயிண்ட் மாதிரி நீங்கள் யோசிச்சு வேறு எது மேலேயும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான். ஹாப்பியாக இருங்க, நல்லா தூங்குங்க. தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்காதீங்க. பட்
உங்களோட ஒன்லி தாட் வந்து நல்ல மார்க் வாங்கணுங்கிறது தான். அதை தாண்டி நம்ம வந்துட்டு இந்த காலேஜ் அந்த காலேஜ் அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்காதீங்க. மேக்ஸிமம் நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும்தான். ஓகே, நவ் கம்மிங் டு கெமிஸ்ட்ரி. இப்போ வந்துட்டு ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நிறைய கொஷின்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கான்செப்ஷுவலாக லேர்ன் பண்ணுங்கள். கான்செப்டாக கண்டிப்பாக நான் சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்டியூட் சேருங்கன்னு ஒவ்வொரு கான்செப்டும் எப்படி பண்ணுறதுன்னு யோசிங்க. அண்டு ஹார்ட் ஒர்க்கை விட ஒரு கொஷினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் வந்து இவ்வளோ தான் ரீச் பண்ண முடியும். ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் இவ்வளோ ரீச் பண்ண முடியும். அதுதான் டிஃப்ரென்ஸ். மோர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மச் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த ஃபார்முலான்னு மட்டும் தெரிஞ்சுக்காதீங்க. அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி மாடிஃபை பண்ணலாம், இதை அசோசியேட் பண்ணால் மல்டிபிள் தியரிஸ். உங்களுக்கு உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரது புரியலன்னா யூடியூப்பில் பார்த்து படிங்க. படிக்கிறத தவிர்த்து நமக்கு இந்த 1 இயர் வந்து வேறு எது மேலேயும் கவனம் தேவையில்லை. ஸோ நம்ம கண்டிப்பாக அது போய் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பின்னாடி என்ன இருக்குது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. நான் வந்து அதை அவ்வளோ டீப்பாக பண்ணல. மேபி அதனால தான் நான் வந்து ஒரு 130 ஆக்சுவலி எங்களோட டைமில் பேப்பர் கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நான் எழுதினேன். ஸோ பேப்பர் வந்துட்டு ஆன் அ லிட்டில் ஹையர் டிஃபிகல்ட்டி லெவல். இந்த 2024 பேப்பரை விட 2023 பேப்பர் வாஸ் அ லிட்டில் ஆன் த ஹையர் டிஃபிகல்ட்டி ரேஞ்ச். அந்த பேப்பரில் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் 135, விச் மீன்ஸ் நான் வந்துட்டு அது ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ரொம்ப டீப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இன்னும் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன். அதுதான் நான் சொல்கிறேன். நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. யூ ஹாவ் plenty ஆஃப் டைம். அடுத்த வருஷம் மேனா யூ ஸ்டில் ஹாவ் மோர் தென் 6 months. அப்படிங்கும்போது இட் இஸ் வெல் அண்ட் குட். நம்ம நிறைய டைம் இருக்குது. நீங்கள் சும்மா இப்போ நீட் போர்ஷன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இதே வந்து எம்பிபிஎஸ் போர்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கே இவ்வளோ இருக்குது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கே அனாட்டமியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. 7 புக்கு என்னமோ இருக்குது அந்த மாதிரி. ஸோ நம்மளால் முடியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அதை பிளான் பண்ணி ஒரு ஃபார்முலா எடுத்திங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு வேறு லைக் அந்த ஃபார்முலாவை நம்பர் மாற்றி போட்டு பாருங்கள். நம்மளால் முடியும், அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு எம்டிஜி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக் பேக் புக் பேக் வந்து கொஞ்சம் நிறைய டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாதீங்க. பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதுக்கப்புறம் நிறைய அந்த மஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஜம்ப் ஆன் பண்ணும்போது ஆர்கானிக்கில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொரு லைன் விடாமல் படிங்க. அண்டு இதுக்கும் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் டெக்ஸ்ட் புக் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து எக்ஸப்ஷன்ஸ் சிலது இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை ஒன் டைம் டெக்ஸ்ட் புக்கில் ரீட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் த டைம். கடைசியில் வந்து நீங்கள் யார் நோட்ஸும் எனக்கு நோட்ஸ் கொடுங்கன்னு யார்கிட்டையோ கேட்குறதுக்கு உங்கள் நோட்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் இட் வில் பி பெஸ்ட். ஏன்னா உங்களை தவிர்த்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ வேறு யாருமே நோட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ டூ தட் வே. அண்ட் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நான் இந்த விஷயத்தில் கால் வைக்கிறேன்னா நான் ஜெயிக்கிறதுக்காக தான் கால் வைக்கிறேன்னு நம்பி வைங்க. பிகாஸ் இப்போ எனக்கும் முன்னாடியெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். நம்ம ஓகே பிரேக் எடுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு டேக் அ ஸ்டாண்ட். அதை விட நமக்கு வேறு யார் நம்புறதை விட நம்மளை நம்பினாலே வேறு எதுவுமே நம்மளை எதிர்க்க இருக்காது. நோ மேட்டர் ஹவு மெனி ரிஜெக்ஷன்ஸ் யூ ஃபேஸ், அன்டில் யூ பிலீவ் இன் யோர் செல்ஃப் யூ வில் ஸ்டில் வின். அதுதான் நான் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை வேறு யாருனாலையும் உங்கள் மேலே வைக்க முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணுறோன்னா நம்மளோட இயராக இது இருக்கும் கன்ஃபார்மாக. இப்போ யாருக்குமே படிக்கிற எபிலிட்டி இல்லாமல் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக போகிறீங்க, நல்ல மனசுள்ள டாக்டராக போகிறீங்கன்னா there is nothing that's going to stop you. அண்ட் நம்ம ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருக்கக்கூடாது நம்ம படிக்கிற விஷயத்தில். ஆஸ் அ டாக்டராக உங்களை பார்த்து அட்மையர் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வராங்கன்னா இந்த பொண்ணு அவள் மட்டும் படிச்சுக்குவா, வேறு யாரும் படிக்கக்கூடாதுன்னு நினைப்பா. அந்த மாதிரி ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ there is no point of you being a doctor. நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களே பார்த்துக்க மாட்டீங்க, யாரோ பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஸோ ஒரு நல்ல மனசுள்ள ஒரு டாக்டராக நீங்கள் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. சம்டைம்ஸ் நம்ம நிறைய பேர் டவுட்டுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் சொல்லித்தாங்க. அவங்க காம்படிஷனை நினைக்காதீங்க. அந்த ஒரு கொஸ்டின் அவங்க எப்படியும் தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க சீட்டுக்கான ரீசன் நீங்களாக இருங்களேன்.
அதெல்லாம் நீங்கள் எதுவும் நம்ம மட்டும் படிக்கணும், நம்ம மட்டும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் எம்பிபிஎஸ்க்கு வராதீங்க. இல்லை அந்த ஆட்டிடியூடை மாற்றிட்டு எம்பிபிஎஸ் வாங்க. ஏன்னா நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், நம்மளை விட யாரும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடாது, நம்மளை விட வந்துட்டு யாரும் நல்லா படிச்சிடக்கூடாது, நம்ம சொல்லித்தரலாம் ஆனால் யாரும் நமக்கு சொல்லித்தர அளவுக்கு வளரக்கூடாது, மற்றவங்க வெற்றியை பார்த்து நம்ம பொறாமப்படுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி நாட் சக்சீட் இன் நீட். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வைக்காமல் நீங்கள் எம்பிபிஎஸ் வரீங்கன்னா வித் ஆல் சப்போர்ட் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அடுத்த வருஷம் எங்கள் காலேஜ் வரவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே கவர்மெண்ட் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அதுதான் ஒரு ஐடியல் டாக்டருக்கான ஃபியூ கேரக்டர்ஸ். நான் ஆக்சுவலி என்கிட்ட ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, தெரியாது நான் தெரியாதுன்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவம், நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் இருந்தால் நம்ம ஒரு நல்ல டாக்டர் ஆகிடலாம். ஸோ ரொம்ப சஃபெஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. புஷ் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் ஸோ தட் யூ வில் பி ஹாப்பி ஈவன் இன் யுவர் அன்கம்ஃபர்டபுள் ஜோன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நான் எதுக்கு இந்த டாபிக் வந்தேன்னு தெரில, பட் ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அவ்வளோதான். ஆர்கானிக் வந்து டெக்ஸ்ட் புக் ஒவ்வொரு லைனாக யூ ஷுட் பி ஏபிள் டு நோ. நேம் ரியாக்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஃபார் அலாங் வித் ஃபார்முலா ஷீட். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபார்முலா ஷீட் எழுதி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபார்முலா தனியாக பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஷீட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயே வந்துட்டு இந்த நேம் ரியாக்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் டெக்ஸ்ட் புக்கு பின்னாடி இருக்கிற ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹை லெவல் போக வேண்டாம், பட் நார்மல் பேசிக் லெவலில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கணும். ஆர்கானிக்லாம் நல்லா புரிஞ்சு படிங்க. புரியாமல் படிக்கும்போது தெர் இஸ் நோ பாயிண்ட், தெர் இஸ் ஸோ மச் டைம். இந்த ஒரு நாள் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து 1 இயர் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு டைம் பத்தாது. எந்த வருஷமும் யாருக்குமே எதுக்குமே டைம் பத்தாது. நீங்கள் சொல்லித்தானே சொன்னீங்கன்னா யாருக்குமே எதுக்குமே டைம் பத்தாது. பட் நீங்கள் அடமெண்ட்டாக நீங்கள் தான் காசு கட்டுறீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்க்கு, நீங்கள் தான் கற்றுக்கணும். ஸோ நீங்கள் தான் வந்து அந்த டீச்சர் பின்னாடியே இருந்து 2 மணி நேரம் ஆகுதா எனக்கு இந்த கான்செப்ட் சொல்லி தந்தே ஆகணும்னு நீங்கள் கேளுங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு சும்மா பைஹார்ட் பண்ண போகிறது இல்லை. இப்போ ரோசன்மன் ரியாக்ஷனாக அது மட்டும் கிடையாது, இதுதான் அந்த ரியாக்ஷன்னா அந்த மாதிரி சிமிலராக இருக்குங்கிறனால நான் போட்டிருக்கக்கூடாது. அந்த ரியாக்ஷன்னா என்ன அது நான் புரிஞ்சு படிங்க. பின்னாடி புக் பேக் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஜிபி மெட்டீரியல். எனக்கு க்ரீன் பார்க் மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும். அங்கே நான் படிக்கல, பட் அந்த மெட்டீரியல் எனக்கு பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஆன்லைனில் கொஷின்ஸ்ன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். அதுதான். அப்புறம் இன்ஆர்கானிக் வந்து ரீட் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே நிமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த நிமோனிக்ஸை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு எது வைக்கிறோன்ட்டு. ஏன்னா அதுவே நமக்கு மறந்துடும். ஸோ அது மாதிரி கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்போ வந்து டி பிளாக்னால் ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்ஸை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. அது நமக்கு வந்து 1 மினிட்டில் படிக்கணும். ஸோ இப்போ 1 மினிட்டில் நம்ம அந்த டக்குன்னு அந்த நிமோனிக் ஞாபகம் வந்து கொஷனுக்கு ஏற்ற ஆன்சர் எழுதணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியும். நம்ம போர்டு எக்ஸாம் எழுத கிடையாது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட்டிங் போர்டு எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாம். ஸோ அதனால தான் இத்தனை வருஷமாக பீப்புள் ஆர் ப்ராக்டிஸிங். டைம் பத்தாமல் போகும். நீங்கள் டாப்பர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க தட் நான் வந்து பேப்பரை 1/2 மணி நேரம் முன்னாடி முடிச்சிட்டேன், 1 மணி நேரம் முன்னாடி முடிச்சுட்டு நான் சும்மா உட்காந்துருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் சென்டரில் 1 ஹவர் லேட் ஆனாலும் அவங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க பொட்டென்ஷியல் இருக்குது. அன்டில் அன்லெஸ் தே கமிட் சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைம் மேனேஜ் பண்ணி நிமோனிக்ஸ் வைக்கிறீங்கன்னா அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் இன்ஆர்கானிக்கில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, பைஹார்ட் பண்ணுறதுக்குன்னு தான் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சோண்டு இஃப் யூ ஹேவ் கொஞ்சம் இப்போது அலுமினியம்னா யூசஸ் ஆஃப் அலுமினியம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா அலுமினியம் ஃபாயில்னு எழுதலாம். நீங்கள் டெய்லி அப்ளிகேஷன் வச்சு சிமிலராக படிச்சிங்கன்னா அப்புறம் அலுமினியம் ஏர்க்ராஃப்டில் இருக்கா, ஸோ ஏர்க்ராஃப்டில் இருக்குது, மேக்ஸ் இட் லைட்டர். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கோரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபிசிக்ஸ். இந்த வருஷத்துலேருந்து ஃபிசிக்ஸும் நீங்கள் நல்லா படித்து தான் ஆகணும். முன்னாடி போட்ட அந்த கணக்கு ஒர்க் ஆகாது. 350 இங்கே ஒரு 160 இங்கே ஒரு 80 to 100 அது ஒர்க் ஆகாது. இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஒரு 130+ எடுத்தே தான் ஆகணும் ஃபிசிக்ஸில். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். முன்னாடி நானே வந்து போன ப்ரீவியஸ் இயர் வீடியோஸில் வந்துட்டு அதாவது வித்தவுட் நோயிங் த ரியாலிட்டி ஆஃப் நீட் 2024 நானே சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸி டாபிக்ஸை மட்டும், ஹார்ட் டாபிக்ஸை வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு. பட் இனிமேல் இஃப் யூ வாண்ட் டு கெட் செலக்டட் இன் டு எம்பிபிஎஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒவ்வொரு டாப்பிக்கும். இப்போ மோஷன் பிளேன்,
மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதில் பல டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு ஒரு டைம் வேணால் படிங்க, பட் இட் இஸ் நாட் ஒர்த் இட். டெக்ஸ்ட் புக் படித்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ கூட டெக்ஸ்ட் புக் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் இப்போ சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, சில சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்கில் படித்தா நல்லாயிருக்கும். இல்லை ஆடியோ புக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஆடியோ புக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். அந்த ஆடியோ புக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் ஒரு டைம் கடன்னு ரீட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அது போதும். அதை பார்த்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். சில டாபிக்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியரி கொஷின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ தட் வாஸ் சச் அன் ஈஸி வே டு ஸ்கோர். பயாலஜி மாதிரி ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணுற ஒரு இடத்துல நம்ம ஏன் விடணும்? அண்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். அண்ட் ஸோ இதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரியலன்னா எனக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தாங்க, நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஓகே அவங்க அப்படி தான், நமக்கு தான் புரியல அப்படிங்கிறது. நமக்கு புரியலைன்னா ஏன் நமக்கு புரியலை? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எம்பிபிஎஸ்சில் வேணால் அட்டண்டன்ஸ்க்காக உட்காந்துருக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் உட்காரும்போது யார் மனசையும் நம்ம ஹாப்பியாக இருக்க வேண்டிய அங்கே உட்காரல. ஸோ நமக்காக தான் உட்காந்துருக்கும்போது நான் புரிஞ்சுக்க ரெடியாக இருக்கேன். ஏன் எனக்கு புரியல? எனக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தாங்க. யாருக்குமே புரியலைன்னா ஃபால்ட் எங்கள் மேலே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக சொல்லி அவங்கக்கிட்டேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு சாப்டர்லேயும் மல்டிபிள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. நிறையா புக்ஸில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10th எப்படி படிச்சிருப்போம், 10th 12th ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா அது ஒரு புக்கில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டி சர்மாவும் ஒர்க் முடிச்சுட்டு வேறு ஒரு புக்கு, அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் புக்ஸில் பார்க்குற மாதிரி தான் ஃபிசிக்ஸையும் நம்ம மல்டிபிள் புக்ஸில் பார்த்து நம்ம படிக்கணும். யூடியூப்பில் பாருங்கள் கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டே ஆன்சர் பார்த்துட்டோம்னா தெர் இஸ் நோ பாயிண்ட். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பின்னாடி ஒரு டீப் மீனிங், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கும், நம்மளே ஃபார்முலா டிரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்களே பார்த்து எப்படி கரெக்டாக இருக்குமோ பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளர் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, எம்டிஜி, அப்புறம் ஏதாவது ஒரு 1-2 மெட்டீரியல், அப்புறம் யூடியூப் வீடியோஸ், இது மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்து நம்மளோட ரொட்டீன். ஸோ ஒரு நாளைக்கு எப்படி இருக்கணும் உங்களோட ஸ்டடி ரொட்டீன் அப்படின்றது. ஸோ நான் வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று ஏர்லி மார்னிங், நான் ஒரு 3 டைப் சொல்கிறேன். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம்லி மார்னிங் ரொம்ப ஏர்லியாக படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு நார்மல் ஸ்கெட்யூல் இருக்கிறவங்க, அப்புறம் லேட் நைட் பீப்புள். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஏர்லினா நான் வந்து ஒரு 3 o'clock எந்திரிச்சேன் அந்த டைமில். இப்போல்லாம் சொன்னீங்கன்னா எந்திரிக்க முடியாது. ஐ ஹாவ் மை யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஸோ நான் வந்து இன்னும் நம்ம நீட்டுக்கு கடைசி மந்த் ஆகும்போது படித்து வச்சுருந்த அளவுக்கு கூட நான் யூனிவர்சிட்டிக்கு இன்னும் படிக்கலை. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் உங்ககிட்ட இப்படி சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் நானுமே இன்னும் படிக்கணும். அதில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் படிச்சிருவோம், நம்புவோம். நீங்கள் படிங்க, நானும் படிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நான் வந்து 3 o'clock எழுந்திரிச்சேன். 3 o'clockலேருந்து நைட்டு 9 o'clock அந்த மாதிரி தூங்கிடுவேன். 8:30 இல்லை 9 அந்த மாதிரி தூங்கிட்டு நைட்டு 9க்கு தூங்கிட்டு மார்னிங் 3க்கு எழுந்திரிப்பேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அண்ட் எவ்ரி 30 minutes நான் ஒரு பிரேக் எடுப்பேன்னா கொஞ்சம் நடப்பேன் அந்த மாதிரி. இதே வந்து அடுத்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து நார்மலாக இந்த 7 o'clock எழுந்துச்சி நைட்டு 12க்கு தூங்குறவங்க, இந்த மாதிரி ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ரொம்ப இதாக இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங் கொஞ்சம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு 2 வரைக்கும் படிக்கிறீங்கன்னா மார்னிங் நீங்கள் 7க்கு எழுந்துச்சிட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு லாங் ரனில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அண்ட் இயர் எண்டில் உங்களுக்கு எந்த கிளாஸுமே இருக்காது, எக்ஸாம் மட்டும்தான். ஆனால் அந்த மத்தியானம் தூங்குறது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம் வேறு இருக்கும். அந்த டைம் 2 to 5 தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ நீங்கள் 2 to 5:30, 5:20. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நைட்டு 2க்கு தூங்குறீங்கன்னா 9க்கு எழுந்திரிச்சிக்கோங்க. 7 to 8 hours கம்பல்சரியாக தூங்குங்க. தூக்கத்தை விட்டு படிக்கிறது இட்ஸ் அன் மிஸ்நாமர். கண்டிப்பாக அது வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் டூயிங் இட் தட் வே. அவ்வளோதான். அண்ட் அடுத்தது வந்துட்டு அவ்வளோதான். இது நீட்டுக்குன்னா இப்படி தான் படிக்கணும், 3 சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இட்ஸ் நாட் ரியலி டிஃபிகல்ட். ரொம்ப பயந்துக்காதீங்க, என்ன ஆனாலும் யூ வில் கெட் அ குட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பயமும் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம். ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக 1 year ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நம்பி ஒரு டாக்டராக நினச்சி இஃப் யூ ஆர் மென்ட் ஃபார் தட் சீட் யூ வில் டெஃபினெட்லி கெட் இன் டு தட் சீட். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் சூன் போடுறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் மை எக்ஸாம்ஸ். ஸோ
கொஞ்சம் கமெண்ட்ஸ் ரிப்ளை லேட் ஆச்சுன்னா ஐம் சாரி. தேங்க்யூ.